போஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃப்மாக்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சேஃப்மாக்குறோம். அதே போல் நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெறின்னு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்னா, இந்த குடமிளகாக்குது பாருங்கள், போகிறோம். இதை எல்லாத்தையும் வந்து நம்ம ரொம்ப பொடியாக அழகாக வெட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த கோம்பு இந்த இது அப்புறம் வந்து இந்த கருவத்தை வந்து நம்ம ரப்பே பண்ணி வச்சுக்குவோம். கூட வந்து நான் கொஞ்சம் இந்த மைஸும் வந்து போட போகிறேன். அவ்வளோ இதில் வந்து நம்ம வந்து மேல்கொண்டு அழுத்தி பண்ணுறதுக்கு மாங்காய் போட்டுக்கலாம், அப்புறம் வந்து ரேசான் போட்டுக்கலாம், தெரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். முதல்ல வந்து நம்ம எல்லாத்தையும் பொடியாக வெட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இதை பொடியாக வெட்டிக்கலாம். இதே மாதிரியே நம்ம இந்த புவரங்களையும் வெட்டிக்கலாம். மஞ்சளையும் சொகுப்பையும் நம்ம இதே போலியே வெட்டிக்கலாம். சத்தனத்தில் கருப்பாயிடும். அதனால் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சமாக இது எலுமிச்சை பழம் வந்து பாருங்கள், இதை லேசாக அப்படி ஊற்றிட்டு வாலா இந்த மாதிரி லேசாக நம்ம வந்து இப்படி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது கருப்பாக ஆகாது. இல்லைன்னா நம்ம இதெல்லாச்சும் பொடியாக வெட்டி வைக்கிறதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் குளர் மாறிடும், தெரியுதுங்களா? அதுக்கு தான் இதை வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா சூப்பராக அப்படியே இருக்கும், பச்சையாகவே இருக்கும். ஆனாங்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு கிளெமாச்சின்னு வெட்டி வச்சுக்கிறா. இதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடுங்க, உங்களுக்கு வானான்னாக்கா நீங்கள் வந்து வெறும் சலை மட்டும் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா வெறும் சிக்கரை மட்டும் செய்யுங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து சிக்கரை சலை, அதனால் வந்து நான் ரெண்டையுமே வந்து நான் செய்கிறேன். இந்த மொசரெல்லாவையும் நம்ம வந்து வெட்டி வச்சுக்கலாம். இப்படியே நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இவரை வந்து நம்ம கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாம். இப்போ வந்து சில பேருக்கு வந்து இதில் இந்த சொசிஸு இதெல்லாம் போட்டாக்கா சில பேருக்கு பிடிக்காது. அதனால் வந்து நான் வெறும் லெக்யூமுங்க மட்டும் போட்டு நான் இதை வந்து செய்ய போகிறேன். கூட வந்து கொஞ்சம் பழங்க வந்து கலந்துக்கிறேன், ஓகேங்களாங்க? அதுதான் வந்து சிக்கரை சாலைன்னு சொன்னேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த வெறினை வந்து நம்ம இப்போ செய்யலாமா? இப்போ முதல்ல நான் வந்து கருவேப்பிலை போடுறேன். நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து சும்மா தெரியுதுங்களாங்க, இது வந்து இந்த அப்பேரோ தானே, ஏன்னா ஊறுப்பட்டது வைப்பாங்க அப்பேரோக்கு. அதனால் வந்து நம்ம வந்து நிறையா செஞ்சு நிறையா அப்படி ஃபுல்லாக ரொப்பணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, ஓகேங்களாங்க? இதில் கொஞ்சம் போடலாம். நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே போடலை, கொஞ்சம் மாற்றி போடுறேன். எனக்கா இது மேலே வந்து கொஞ்சம் பச்சை இந்த கிளெமாச்சின்னு கொஞ்சோண்டு போடுவோம். இந்த புவரம் ரூஸ் கொஞ்சோண்டு போடலாம். இந்த ஒலிவுங்க கொஞ்சோண்டு போடலாம். சும்மா கொஞ்சோண்டு நான் சொல்லுங்க, இந்த ஒலிவு கொஞ்சோண்டு போடலாம். இப்போ வந்து மைஸ் கொஞ்சோண்டு இப்படி போட்டலாம். இதில் வந்து நம்ம வினேகரத்து வந்து ஊற்ற வேணாங்க, தனியாக எடுத்து வச்சிடணும். அவங்களுக்கு வேணும்னா அவங்க போட்டுக்குவாங்க. நம்ம வந்து சோஸுங்கெல்லாம் நம்ம வந்து பக்கத்தில் வச்சிட வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா? ஓகேவா? இது மேலே வந்து கொஞ்சோண்டு நம்ம இந்த மாதிரி
இந்த பூவானத்தை வந்து கொஞ்சம் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான வெரீன். அவ்வளோ. இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான வெரீன் செஞ்சுக்கிறேன், வெறும் லெக்யூம் செய்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வினேகர் பல்சாமிக்கு இது வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். சூப்பரான வெரீன் செஞ்சுக்கிறேன், சீக்கிரம் சலையும் செஞ்சுக்கிறேன். அவ்வளோங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த பல்சாமிக்கு வந்து வினேகர் பல்சாமிக்கு வந்து நான் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு கியர் வச்சிட்டோம்னாக்கா அவங்க என்ன செய்வாங்க, இதை அழகாக அதில் வந்து அந்த சலாதில் ஊற்றி இந்த வெரீனில் ஊற்றி அழகாக சாப்பிட்ற போகிறாங்க. அவ்வளோதான், சூப்பரான வெரீன். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் செஞ்ச வெரீன் வந்து உங்களுடைய இஷ்டம். நீங்கள் வந்து மாங்கு சர்க்கரை உள்ள பொருள் வந்து மாங்கு கிளெமாச்சின் அந்த பழங்க போட்டால் போடுங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வெறும் வந்து லெக்யூமுங்க மட்டும் போட்டு செய்யலாம். இந்த கொக்கம்பரு டொமாத்து அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் போட்டு செய்யலாம். சரிங்க, இந்த வீடியோ செஞ்சதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.